ஹலோ டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் த ஆன்டி சஃப்ரஜிஸ்ட் அப்படின்ற போம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போமோட ஆத்தர் சார்லட் ஆனா பெர்கின்ஸ் கில்மேன் அப்படின்றவங்க தான். அவங்களோட லைஃப் பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா 1860 to 1935 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இந்த போமில் சஃப்ரஜிஸ்ட் அப்படின்னா ஓட்டுரிமை, அதாவது ஓட்டு போடுறதுக்கான உரிமை அப்படின்னு அர்த்தம். ஆன்டி சஃப்ரஜிஸ்ட் அப்படின்னா ஓட்டு போடுற உரிமை தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த போம் ஃபுல்லாக பெண்களுக்கு ஓட்டுரிமை எதுக்கு அப்படின்னு சொல்கிறத பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் பெண்களுக்கு ஓட்டுரிமை தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் சொல்கிறாங்க. ஸோ எந்த டைப்பான பெண்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத இங்கே ஒரு 7 ஸ்டான்ஸாவில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் உமனை பற்றி சொல்லியிருப்பாங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஸ்டான்ஸா. ஃபஸ்ட் ஸ்டான்ஸா, fashionable women in luxurious homes with men to feed them, clothe them, pay their bills. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிறது ஃபேஷனபிள் உமன்ஸை பற்றி தான். அதுவும் எப்படி இருக்கிறவங்கன்னா ஒரு லக்ஸூரியஸ் ஹோமில் வாழ்கிறவங்க. இவங்களுக்கு தேவையான உணவை அவங்களோட மென்னே கொடுத்துருவாங்க, க்ளோத்தை கொடுத்துருவாங்க. இவங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான பில்லையும் அந்த லக்ஸூரியஸ் ஹோமில் வசிக்கிற அவங்களோட ஹஸ்பண்டே பே பண்ணிவிடுவாங்க. பவ் டோவ் த ஹேட் அண்ட் ஃபெச் த ஹேண்ட்கர்ஷிப். ஸோ இவங்கள பார்த்த உடனே பவ் பெண்ட் பண்ணி தொப்பியெல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஃபெச் த ஹேண்ட்கர்ஷிப். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட்கர்ஷிப் கீழே விழுந்துட்டா கூட அதை எடுக்க ஒரு ஆள் இருக்கும். ஹோஸ்டஸ் ஆர் கெஸ்ட் அண்ட் ஆல்வேஸ் ஸோ சப்ளைடு வித் கிரேஸ்ஃபுல் டெஃபரன்ஸ் அண்ட் கர்ட்டசி. ஸோ இவங்களை வந்து ஒரு ஹோஸ்டஸ் மாதிரியோ ஒரு கெஸ்ட்டு மாதிரியோ எப்போவுமே ஒரு கிரேஸ்ஃபுல் கர்ட்டசி கொடுத்து வச்சுருப்பாங்க. சரௌண்டட் பை தர் சர்வன்ட்ஸ், ஹார்ஸ், டாக்ஸ். இவங்களை சுற்றி எப்போவுமே சர்வெண்ட் இருப்பாங்க, ஹார்சஸ் இருக்கும், டாக் இருக்கும். ஸோ இதெல்லாம் இவங்களை சுற்றி இருக்கும். தீஸ் டெல்லர்ஸ் தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் தே வாண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஷனபிள் சுச்சுவேஷனில் வாழ்கிற இந்த உமன்ஸ் தான் சொல்கிறாங்க எங்களுக்கு எதுக்கு ரைட்ஸு, எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் ஃபேஷனபிள் உமனை பற்றி தான் பேசியிருக்காங்க. மூவ் ஆன் டு த செகண்ட் ஸ்டான்ஸா. சக்ஸஸ்ஃபுல் உமன் ஹூ ஹாவ் ஓன் தர் வே அலோன் வித் ஸ்ட்ரென்த் ஆஃப் தர் அன்எய்டட் ஆர்ம். ஸோ இங்கே சக்ஸஸ்ஃபுல் உமன்னா எப்படி வேணாலும் சக்ஸஸ் ஆகிருக்கலாம் இல்லையா. இதில் வந்து அவங்க தனியாக நின்று ஜெயிச்சு யாரோட அன்எய்டட் அப்படின்னா யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு ஜெயிச்சு வந்த சக்ஸஸ்ஃபுல் உமனாக இருந்தாலும், ஆர் ஹெல்ப்டு பை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சாஃப்ட்லி கிளைம்பிங் அப் பை த ஸ்வீட் எய்ட் ஆஃப் உமன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தாலோ இல்லை அவங்க உமன்ஸ் அப்படின்ற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஜெயிச்சிருந்தாலுமே சக்ஸஸ்ஃபுல் எனிவே அண்ட் கேரிங் நாட் ஃபார் எனி அதர் உமன்ஸ் அன்சக்ஸஸ். ஸோ எப்படியோ இவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஆனால் அடுத்தவங்களோட இன்னொரு உமனோட அன்சக்ஸஸை பற்றி கேரே பண்ணாத இந்த சக்ஸஸ்ஃபுல் உமன் எல்லாரும் கேட்குறாங்க. தீஸ் டெல்லர்ஸ் தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் தே வாண்ட். ஸோ எங்ககிட்ட எல்லா உரிமையும் இருக்குது, எங்களுக்கு எதுக்கு இந்த ஓட்டு உரிமை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ செகண்ட் ஸ்டான்ஸாவில் சக்ஸஸ்ஃபுல் உமனை பற்றி சொல்கிறாங்க. மூவ் ஆன் டு த தேர்ட் ஸ்டான்ஸா. இந்த ஸ்டான்ஸாவில் ரிலீஜியஸ் உமனை பற்றி சொல்கிறாங்க. ரிலீஜியஸ் உமன் ஆஃப் த ஃபீப்ளர் சார்ட். ஸோ இதில் சொல்லியிருக்கிற டைப் ஆஃப் உமன்ஸ்லேயே ஃபீப்ளர் சார்ட், அதாவது ரொம்ப வீக்கான வகையை சேர்ந்த பெண்கள் யார் அப்படின்னா இந்த ரிலீஜியஸ் உமன் தான். நாட் த ரிலீஜியன் ஆஃப் எ ரைட்டஸ் வேர்ல்டு, எ ஃப்ரீ என்லைட்டன்ட் அப்வர்ட் ரீச்சிங் வேர்ல்டு. அதாவது ரிலீஜியன் ஆஃப் எ ரைட்டஸ் வேர்ல்டு அப்படின்னா இந்த சிஸ்டர்ஸ் மாதிரி வாழ்கிறாங்க இல்லையா, நன் மாதிரி, அவங்கள மாதிரி இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக என்லைட்டண்டோட அப்வர்டாக போயிட்டுருக்கிறவங்க இல்லை.
but the religion that considers life as something a back out of whose ideal is to renounce, submit and sacrifice. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிச்சான வாழ்க்கை வாழ்கிற ரிலீஜியஸ் உமன் இல்லை, தன்னோட வாழ்க்கையை ரினவுன்ஸ் பண்ணி, அதாவது எல்லாத்தையும் துறந்து தன்னை அப்படியே மொத்தமாக சப்மிட் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்கிற இந்த ரிலீஜியஸ் உமனை பற்றி தான் இங்கே பேசுகிறோம். இவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியல் இருக்கும், அதாவது ஒரு தாட் இருக்கும். என்னென்னா, கவுண்டிங் ஆன் பீயிங் patted on the head and given a high chair when they get to heaven. ஸோ இவங்கெல்லாம் ஒரு ஐடியலோடு வாழ்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, கடவுளை இப்படி நம்ம பக்தியோடு கும்பிட்றதுனால நமக்கு ஹெவனில் ஒரு சேர் இருக்குது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறவங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் உமன் தான் கேட்குறாங்க. தீஸ் டெல்லர்ஸ் தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் தே வாண்ட். ஸோ எங்ககிட்ட எல்லா உரிமையும் இருக்குது, எங்களுக்கு எதுக்கு ஓட்டுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லா ஸ்டான்ஸாவிலையும் இந்த லாஸ்ட் லைன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் ரெஃப்ரைன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எல்லா ஸ்டான்ஸாவிலையும் இந்த லாஸ்ட் லைன் தீஸ் டெல்லர்ஸ் தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் தே வாண்ட் அப்படின்ற இந்த லைன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் டு த ஸ்டான்ஸா 4. இந்த ஃபோர்த்து ஸ்டான்ஸாவில் இக்னோரண்ட் உமனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். இக்னோரண்ட் உமன் காலேஜ் பிரெட் சம்டைம்ஸ் பட் ignorant of life's realities and principles of righteous government. ஸோ இவங்க வந்து காலேஜில் போய் படிக்கிறவங்களாக கூட இருக்கலாம், ஆனால் லைஃப் ரியாலிட்டி பற்றி எதுவுமே தெரியாதவங்க, ஒரு கவர்மெண்டில் என்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றின எந்த நாலேஜுமே இல்லாதவங்க. அண்ட் ஹவு த ப்ரிவிலேஜஸ் தே என்ஜாய் வேர் ஓன் வித் பிளட் அண்ட் டியர்ஸ் பை தோஸ் பிஃபோர். ஸோ இவங்க வந்து இந்த ப்ரிவிலேஜஸ் அப்படின்னா இப்போ அனுபவிக்கிற அந்த என்ஜாய்மெண்ட், இதை வந்து இந்த சலுகைகளை அவங்க வந்து என்ஜாய் பண்ணி வாழ்வாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ப்ரிவிலேஜஸ் கிடைக்கிறதுக்கு யாரெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் ரத்தம் சந்திருக்காங்க, கண்ணீர் விட்டுருக்காங்கன்றதை பற்றின கவலையெல்லாம் இவங்களுக்கு இருக்காது. தோஸ் தே கண்டம் whose ways they now oppose, saying, why not let well enough alone. ஏன் என்னை இப்படியே விட மாட்டேன்றீங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த ப்ரிவிலேஜஸை நான் அனுபவிச்சுட்டு நான் இருந்துட்டு போகிறேன். அவர் வேர்ல்டு இஸ் வெரி ப்ளசண்ட் ஆஸ் இட் இஸ். இந்த மாதிரி எங்கள் உலகம் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நாங்கள் ஏன் ஓட்டுரிமையை கேட்கணும். தீஸ் டெல்லர்ஸ் தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் தே வாண்ட். ஸோ இப்படி எந்த விதமான பிரின்சிபல்ஸும் தெரியாத, ரியாலிட்டியை பற்றின எந்த நாலேஜுமே இல்லாத இக்னோரண்ட் உமன் எல்லாருமே இந்த சஃப்ரஜிஸ்ட்டை பற்றி கவலைப்படலை. அவங்க எல்லாரும் எதுக்கு எங்களுக்கு ஓட்டுரிமை அப்படின்னு கேட்குறாங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஸ்டான்ஸா 5. இந்த ஸ்டான்ஸா 5ல் செல்ஃபிஷ் உமனை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் செல்ஃபிஷ் உமன் பிக்ஸ் இன் பெட்டிகோட்ஸ். அதாவது செல்ஃபிஷ் உமனை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. பிக்ஸ் இன் பெட்டிகோட்டுன்றாங்க, அதாவது பெட்டிகோட் போட்ட பண்ணிக்குட்டிங்க அப்படின்றாங்க. ரிச், புவர், வைஸ், அன்வைஸ், டாப் ஆர் பாட்டம், அரவுண்டு. இவங்க எந்த வகையாக வேணாலும் இருக்கலாம். ரிச்சாக இருக்கலாம், புவராக இருக்கலாம், வைஸாக இருக்கலாம், அன்வைஸாக இருக்கலாம், கீழே இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வாழ்க்கையோட உயரத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம். பட் ஆல் sublimely innocent of thought and guiltless of ambition, save the one deep voiceless aspiration to be fed. அதாவது இவங்க எந்த வகையாக இருந்தாலும் சரி, ஒரு இன்னோசன்ட் தாட்டோடு இருப்பாங்க, ஒரு குறிக்கோளே இல்லாதவங்களாக இருப்பாங்க. அந்த குறிக்கோள் இல்லாததை பற்றின எந்த ஒரு கில்ட்டுமே இல்லாதவங்களாக இருப்பாங்க. இவங்களோட ஒரே ஒரு டீப் வாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பி ஃபெட்டு, அதாவது சாப்பிடணும், எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கணும், அது ஒன்று தான் இவங்களோட எய்மாக இருக்கும். தீஸ் ஹாவ் நோ யூஸ் ஃபார் ரைட்ஸ் ஆர் டியூட்டிஸ் மோர். ஸோ இவங்களுக்கு வந்து மேலும் மேலும் நம்ம டியூட்டியோ ரைட்டையோ கொடுக்கறதுனால எந்த விதமான யூஸும் கிடையாது.
டியூட்டிஸ் டுடே ஆர் மோர் தென் தே கேன் மீட். ஸோ இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ இருக்கிற டியூட்டியே ரொம்ப அதிகமாக இருக்குது, இதையே என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் லா இன்ஷூர்ஸ் தேர் ரைட் டு கிளாத் அண்ட் ஃபுட்டு. ஸோ இவங்களுக்கு சட்டப்படி கிடைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு அண்டு ஃபுட்டு கிடச்சிரும். ஸோ அதனால் இவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. தீஸ் டெல்லர்ஸ் தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் தே வாண்ட். ஸோ இவங்க தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, எங்களுக்கு எதுக்கு ஓட்டு உரிமை அப்படின்னு கேட்குறாங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த 6th stanza. And most the pity some good woman, too good conscious woman with ideas who think or think they think that woman cause is best advanced by letting it alone. ஸோ இது எல்லாத்த விட ஒரு பரிதாபமான நிலை என்ன அப்படின்னா, ஒரு குட் உமன், அதுவும் நல்ல கான்சியஸோடு இருக்கிற ஒரு உமன், ஐடியா நிறைய யோசிக்கக்கூடிய ஒரு உமன், நல்லா படித்த ஒரு உமன், பல விஷயங்களை யோசிக்கிற ஒரு உமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லெட் இட் அலோன், இதை அப்படியே விட்டுடுங்க. தட் ஷீ சம்ஹவ் இஸ் நாட் அ ஹியூமன் திங்க். ஸோ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் எல்லாரும் ஹியூமன் திங்க் இல்லை, அதாவது ஆண் திங்க் இல்லை, ஆணோட வடிவம் இல்லை, ஆண் மெட்டீரியல் இல்லை. And not to be helped on by human means, just added to humanity and a wing, a branch, an extra, not mankind. ஸோ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இவங்களை வந்து ஒரு மேன் மெட்டீரியல் இல்லை, இவங்க வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு விங்காகவோ ஒரு பிரான்ச்சாகவோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமாவோ தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த ஆண் உலகத்தை மேன்கைண்டை உருவாக்கலை அப்படின்றாங்க. அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு சிறகாகவோ இல்லை ஒரு கிளையாகவோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பொருளாகவோ தான் இருந்து பாதுகாக்கணுமே தவிர நான் வந்து ஆண் மனிதனை ஆயிட முடியாது. ஸோ இப்படி நினைக்கிற இந்த குட் கான்சியஸ் உமனும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீஸ் டெல்லர்ஸ் தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் தே வாண்ட். ஸோ எங்களுக்கு எதுக்கு ஓட்டுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸா 7. அண்ட் அவுட் ஆஃப் தீஸ் ஹேஸ் கம் எ மான்ஸ்ட்ரஸ் திங். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மான்ஸ்டரஸ் திங்க் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பூதாகரமான ஒரு விளைவை ஏற்படுத்துது. எ ஸ்ட்ரேஞ்ச் டவுன் ஷக்கிங் வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் டிஸ்கிரீஸ். இதுதான் வந்து வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் டிஸ்கிரீஸ் அப்படின்னா அவமானன்ற ஒரு சூறாவளியில் சிக்க வைக்குது. உமன் யுனிட்டிங் அகைன்ஸ்ட் உமன்ஹுட். ஸோ உமனே தான் உமனை வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. அண்ட் யூஸிங் த கிரேட் நேம் டு ஹைட் தர் சின். ஸோ இவங்க வந்து இவங்களோட சின்னை மறைச்சிக்கிறாங்க. ஒரு இடத்துல பிரச்சனை வருது ஒரு உமனுக்கு அப்படின்னா அது அந்த பிரச்சனை மென்னால் வரதை விட உமனால் தான் அதிகமாக இருக்கும். வெயின் ஆர் தர் வேர்ட்ஸ் ஆஸ் தட் ஓல்டு கிங்ஸ் கமாண்ட். ஸோ பெரிய பெரிய பதவியில் இருக்கிற உமன்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கள வந்து ஒரு பெரிய கிங்கை நினச்சிக்கிறாங்க. ஸோ அவங்களோட வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு கிங்கோட கமாண்ட்டுக்கு சமமாக நினச்சிக்கிறாங்க. Who set his will against the rising tide. அதாவது அவங்க சொல்கிற எல்லாமே இந்த பொங்கி எழுற அந்த கடலை கூட நிறுத்துகிற அளவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கணும். பட் who shall measure the historic shame. ஸோ இவங்க யாருமே வரலாற்றில் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஷேமை பற்றி கவலைப்படலை. ஆஃப் திஸ் புவர் ட்ரெய்டர்ஸ் ஆர் தே ஆல். ஸோ இவங்க எல்லாருமே உமன்ஹுட்டுக்கு ட்ரெய்டராக இருக்காங்க. ஒரு உமனுக்கு இன்னொரு உமன் தான் துரோகம் பண்ணுறாங்க அப்படின்றத தெரியாமல் இருக்காங்க, புரியாமல் இருக்காங்க. இவங்க யாருக்கெல்லாம் ட்ரெய்டராக இருக்காங்க அப்படின்னா, டு கிரேட் டெமோக்ரஸி அண்ட் உமன்ஹுட். ஸோ ரெண்டுக்குமே இவங்க ட்ரெய்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த போமை இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக 7 ஸ்டான்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் ஃபேஷனபிள் உமனை பற்றி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஸ்டான்ஸாவில் சக்ஸஸ்ஃபுல் உமனை பற்றி சொல்லியிருப்பாங்க. தேர்ட் ஸ்டான்ஸாவில் ரிலீஜியஸ் உமனை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த்து ஸ்டான்ஸாவில் இக்னோரண்ட் உமனை பற்றி சொல்லியிருப்பாங்க.
ஃபிஃப்த்து ஸ்டான்ஸாவில் செல்ஃபிஷ் உமனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சிக்ஸ்த்து ஸ்டான்ஸாவில் குட் கான்சியஸ் உமனை பற்றி சொல்லியிருப்பாங்க. செவன்த்து ஸ்டான்ஸாவில் யார் இந்த உமன்ஹுட்டுக்கு ட்ரெய்டராக இருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த போமோட ஃபஸ்ட்டு லைன் ஃபேஷனபிள் உமன் இன் லக்ஸூரியஸ் ஹோம், லாஸ்ட் லைன் டு கிரேட் டெமோக்ரஸி அண்டு உமன்ஹுட் அப்படின்றது தான். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த உமனை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.